ஸோ படித்ததை மறக்காமல் இருக்க என்ன வழி? தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு ஐயா சொல்லியிருக்காரு இல்லையா? படிக்கிறத வந்து மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக படிக்கிறத தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கணும். ஒன்று, புரிஞ்சு படிக்கணும், ப்ரெஷர் இல்லாமல் படிக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு 4-5 புத்தகங்கள் வாங்கி வச்சு கம்பேர் பண்ணி படிக்கணும். படிப்பு ஒரு படமாவோ இல்லை எழுதியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து பார்த்து படிக்கணும். டிஸ்கஷன் பண்ணி படிக்கணும். இப்போ நன்னூல் ஆசிரியர் சொல்கிறது போல் ஒரு படிப்பு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை நம்மளாக படிக்கிறதால கால்வாசி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறதால ஒரு அரைவாசி தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் 3/4 தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் யாருக்காவது சொல்லிக் கொடுத்தா தான் முழுவதுமாக அதை நம்ம கற்கவே முடியும். ஸோ அப்போ மறக்காமல் இருக்கிறதுக்கு 2 ரிவிஷன் பண்ணுங்கள். ஒன்று இம்மிடியேட் ரிவிஷன், இன்னொன்று ரிப்பீட் ரிவிஷன். ஓகே, அதை உடனே ஒருக்க மனப்பாடம் பண்ணுங்கள். அப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ மனப்பாடம் பண்ணுங்கள். அதாவது அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சு அதை எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அன்னைக்கோ மறுநாளோ ஒருக்க ரிவிஷன் பண்ணிங்கன்னா இம்மிடியேட் ரிவிஷன். அப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஒருக்க நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரிப்பீட் ரிவிஷன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து மறக்காது. நிறைய பேர் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை விட்டுறாங்க. இன்னொன்று இன்கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறாங்க. சரியாக படிக்காமலே திருப்பி அதை ரிவிஷன் பண்ணுறாங்க. அப்போ சரியாக படிக்காததால அந்த ரிவிஷன் கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். ஓகேயா?